வணக்கம். சேஷாத்ரி, உங்களோட லேபர் லா அட்வைசர், கார்ப்பரேட் ட்ரைனர், பாஸ்ட் ட்ரைனர், பாஸ்ட் ஐசி மெம்பர். ஏற்கனவே அறிவித்திருந்தாற் போல இபிஎஃப்ஓல எம்ப்ளாயர் போர்ட்டல்ல இசிஆர் ப்ராசஸ் ரீவேம்ப் ஆயிருக்கு. பல மாசத்துக்கு முன்னாடி மினிஸ்டர் சொன்ன மாதிரி 3.0 அதுல நிறைய சேஞ்சஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த இசிஆர் ப்ராசஸ்ல கொஞ்சம் ரீவேம்ப். ரொம்ப பயப்பட வேண்டாம், இருக்கிற ப்ராசஸை கொஞ்சம் மாடிஃபை ஆயிருக்கு. அதனால எந்தவித பேனிக்கும் இல்லாம ஈஸியா நம்மளால அப்லோட் பண்ண முடியும், எளிமையா புரிந்து கொள்ளவும் முடியும். அதனால எந்தவித கவலையும் பட வேண்டாம், ஈஸியா நம்ம பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உங்களோட எல்லா ஹெச்ஆருக்கும் இதை அனுப்புங்க. அவங்களும் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். இப்போ புதுசா வந்திருக்கிறதுனால எல்லாருக்கும் இது பயனுள்ளதா இருக்கும். கடைசி வரைக்கும் பார்த்து இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் லைக் பண்ணீங்கன்னா எல்லாரையும் சென்றடையும். அதையும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு டவுட் இப்போ பண்ணும்போது நிறைய சந்தேகங்கள் வரலாம். அந்த சந்தேகங்கள் வரும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட சேர்த்து அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு ஏதாவது எரர் வருது, இல்லை எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சரி, முதல்ல நாம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? இந்த ரிவாம்ப் என்ன, அதை பத்தி தெரிஞ்சுட்டோம்னா உள்ள அணுகிறது ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும். இது டோட்டல் கம்ப்ளீட்டா இந்த ரிவாம்பை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக முதல்ல இருந்து என்னென்ன சின்ன சின்ன பாயிண்ட்ஸோ அதை எல்லாமே கொடுக்குறேன். இந்த பொறுத்த வரைக்கும் இந்த ரிவாம்போட நோக்கம் என்னன்னா செக்ரிகேஷன் ஆஃப் ரிட்டர்ன் அண்ட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரிட்டர்ன்ஸ் எம்ப்ளாயி, அதாவது இசிஆர் ரிட்டர்ன்ஸ் தனியாகவும் பேமெண்ட்ஸ் தனியாகவும் அணுகணும். ரெண்டா பிரிச்சு இதுல கையாண்டு இருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. அது ஏற்கனவே இருந்தது, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அவ்வளவுதான், ஏதோ இருந்தா மாதிரி தான் இருக்க போகுது. சிஸ்டம் பேஸ்டு வேலிடேஷன் அது என்னன்னா, நம்ம மேனுவலா போய் 15,000க்கு மேல சம்பளம் வாங்கினவருக்கு இபிஎஸ் உண்டா இல்லையா இப்படி எல்லாம் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தானாவே அது எரர் வந்துடும். ரொம்ப ரொம்ப நல்லது. புதுசா ஜாயின் பண்ணவங்களா இருக்கட்டும், பழைய ஆளா இருக்கட்டும், அவங்களுக்கு இபிஎஸ்ல வேலிடிட்டி உண்டா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியா சிஸ்டம் பேஸ்ட் வேலிடேஷன் இந்த மாதிரி நிறைய கரெக்ஷன்ஸ் எல்லாம் தானாவே ஏதாவது தப்பா ஈஸியா அப்லோட் ஆகாம இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு. உண்மையிலேயே நல்ல நல்ல சிஸ்டம். டேமேஜும் இன்ட்ரெஸ்டும் இப்போ டியூ டேட் 15ஆம் தேதி. 15ஆம் தேதிக்கு மேல நீங்க கட்டினீங்கன்னா டேமேஜ் உண்டா இல்லையா, எப்போ வரும், பின்னாடி இப்போ இருக்க சிஸ்டத்துல ஏற்கனவே இருந்த சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தானா ஜென்ரேட் ஆகும். நீங்களா தான் போய் கட்டணும். யாரும் கட்டணும் மேபி டிலே ஆக டிலே நீங்க பார்க்காம விட்டுட்டீங்கனாலும் ப்ராப்ளம். டிலே ஆக டிலேக இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ என்ன ஆகுறதுன்னா, நீங்க லேட்டா கட்டினீங்கன்னா கட்டும்போதே உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், கட்டும்போதே டேமேஜ் எவ்வளோ அப்படிங்கறது சேர்ந்து தான் கட்ட முடியும். தனியா கட்டவே முடியாது. டிலே ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரெஸ்ட் சேர்த்து தான் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்த மேண்டேட்டரி பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7Q, அதாவது அதுதான் மறுபடியும் சொல்லியிருக்காங்க. இது 14B, அது 7Q. ரெண்டுமே அந்த இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும், டேமேஜா இருக்கட்டும், ரெண்டுமே என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகும். கம்பல்சரியா கட்டி ஆகும். டிலே ஆயிடுச்சுன்னா கம்பல்சரியா கட்டி ஆகும். ப்ரொவிஷன் ஃபார் ரிவிஷன் ஆஃப் இசிஆர். இப்போ இஎஸ்ஐல உங்களுக்கு தெரிஞ்சிடும். இஎஸ்ஐல நீங்க தப்பா ஒருத்தருக்கு ஒரு வேஜஸ் போட்டுட்டீங்க, போட்டு இஎஸ்ஐ கட்டிட்டீங்க, அதுக்கப்புறம் பார்த்தா தவறா இருக்கு அப்படின்னா அப்வர்ட் ரிவிஷன் பாசிபிள். அதே இது ரிவைஸ்டு செலானா நீங்க புது வேஜ் என்னவோ அதை போட்டீங்கன்னா அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு இன்னொரு செலான் ஜென்ரேட் ஆகி நீங்க அதுக்கு பே பண்ணலாம். அது இஎஸ்ஐல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். அதே சிஸ்டம் இப்போ பிஎஃப்லயே வந்தாச்சு. ஏதாவது தவறான ஒரு வேஜஸ் நம்ம போட்டு அப்லோட் பண்ணிட்டோம்னா, இல்ல அவருக்கு சேலரி அதிகமாச்சே, அதிக தவறா போட்டுட்டோம் அப்படின்னீங்கன்னா அதிகப்படுத்தலாம், ஆனா கம்மி பண்ண முடியாது. ஆல்ரெடி கட்டினதை கம்மி பண்ண முடியாது. ஃபார்மேட்ல எதுவும் சேஞ்ச் இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஃபார்மேட், அதாவது என்னென்ன கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணுவோம் இல்லையா, சிஎஸ்வி ஃபைலா மாத்தி, அந்த ப்ராசஸ்ல எந்த சேஞ்சும் கிடையாது. அந்த ஃபைல் கிரியேஷன் ஆஸ் யூஷுவல் நீங்க பண்ணணும். சீக்வென்ஷியல் பேமெண்ட் மந்த் பை மந்த் சீக்வன்ஸ், ஏப்ரலுக்கு அப்புறம் மேக்கு அப்புறம் அப்படிதான் பண்ண முடியும். ஏப்ரல்ல விட்டுட்டு மேவோ அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு உண்டான செக் எல்லாம் வச்சது. இதுதான் இப்போ வந்திருக்கக்கூடிய ரிவாம்ப்டு இசிஆர் ப்ராசஸோட ப்ராசஸ். இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அதனால இருக்கக்கூடியதுதான் இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா ரிட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 விதமான ரிட்டர்ன்ஸ் இதுல இருக்கு. என்ன ரிட்டர்ன்ஸ்னா, ரெகுலர் ரிட்டர்ன். மாசம் உங்க பேரோல்ல எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, அந்த பேரோல்ல நீங்க டிஎக்ஸ்டி ஃபைல அந்த எவ்வளவு பிஎஃப்ஓ அது ஆஸ் யூஷுவல் முன்னாடி பண்ணிட்டு இருக்க அதே ப்ராசஸ்ல டிஎக்ஸ்டி ஃபைல் மாட்டி அந்த ஆக்டிவ் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் நீங்க பிஎஃப் கட்டுறது ப்ராசஸ் ரெகுலர் ரிட்டர்ன்.
அதுல எந்த வித சேஞ்சும் இல்லை, ஏற்கனவே பண்ணியிருக்கக்கூடியது தான், அதை அப்படியே பண்ண போறோம். ஒன்லி திங் அப்ரூவல், அதாவது அந்த ரிட்டர்ன் ஓகே அப்படின்னு ஒரு அப்ரூவல் வச்சிருக்காங்க. ஏற்கனவே வேற மாதிரி அப்ரூவல் இருந்து அதை அப்ரூவ் கொடுத்த உடனே டியூ டெபாசிட் பேலன்ஸ் சம்மரின்னு ஒன்று கிரியேட் ஆகும். டியூ டெபாசிட் பேலன்ஸ் சம்மரின்னு கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் சலான் கிரியேஷன், எல்லாமே சிங்கிள், பார்க்கறதுக்கு பெருசா இருக்கு, ஒரு கிளிக் தான். அடுத்ததா சப்ளிமெண்டரி ரிட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய பேரோட பேரோல்ல பார்த்தோம்னா பேரோல் ப்ராசஸ் 26லேருந்து 25 இல்லை 21லேருந்து 20 அப்படி இருக்கும். அந்த பேரோல் ப்ராசஸ்க்கு அப்புறம் யாருன்னா ஜாயின் பண்ணாங்க அந்த மந்த்லன்னா அதை எப்படி பே பண்றது? ஒன்ஸ் நம்ம ரிட்டர்ன்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம்னா பே பண்ண முடியாம இருக்குமே அப்படின்ற அந்த இதுக்காக சொல்லக்கூடிய அந்த சப்ளிமெண்டரி ரிட்டர்ன்ஸ். பின்னாடி நீங்க வந்து ரெகுலர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டீங்க, அந்த ஃபைல் பண்ண ரிட்டர்ன்ஸ்ல இவங்களோட நேம் இல்லை, ஆனா புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த புதுசா ஜாயின் பண்ணவங்களை மட்டும் சப்ளிமெண்டரி ரிட்டர்ன்ல பண்ண முடியும். நான் பழையவங்க இல்லை, புதுசா ஜாயின் பண்ணவங்க. அடுத்ததா ரிவைஸ்டு ரிட்டர்ன். இப்பதான் சொன்னேன், ஏற்கனவே நம்ம ஃபைல் பண்ணிட்டோம், எதர் ரெகுலர் ரிட்டர்ன்ஸ்லயோ இல்ல சப்ளிமெண்டரி ரிட்டர்ன்ஸ்லயோ அந்த யூஏஎன் நம்பரு அந்த எம்ப்ளாய்க்கு நான் வந்து பிஎஃப் ஃபைல் பண்ணிட்டேன், ஆனா தப்பா பண்ணிட்டேன். அது ரெகுலர் ரிட்டர்ன்ல பண்ணிருக்கலாம் இல்ல சப்ளிமெண்டரி ரிட்டர்ன்ல பண்ணிருக்கலாம், ஆனா தப்பா பண்ணிட்டேன். அப்படிப்பட்ட அந்த ரிட்டர்ன்ஸை நீங்க ரிவைஸ்டு ரிட்டர்ன்ல போய் என்ன பண்ணலாம்? கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அது என்ன ஆகும்? நீங்க இந்த ரிவைஸ் ரிட்டர்ன்ல என்ன டேட்டா கொடுக்குறீங்களோ அந்த டேட்டா தான் ஃபைனல் டேட்டாவா அது எடுத்துக்கும். அந்த ரிவைஸ் ரிட்டர்ன்ல நீங்க பண்ணிக்கலாம். அதுல டவுன்வர்ட் ரிவிஷன் பண்ண முடியாது. நான் வந்து 25,000 ரூபாய்க்கு பிஎஃப் கட்டியிருக்கேன், பிஎஃப் வேஜஸ் போட்டு அப்படின்னா அதை 20,000 மாற்ற முடியாது. 26 மாத்தலாம், 28, அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் மாத்திக்கலாம். அப்போ 3 டைப் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்: ரெகுலர் ரிட்டர்ன் நார்மலா பண்ணக்கூடியது, சப்ளிமெண்டரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு, ரிவைஸ்டு ஏற்கனவே பண்ணதை தவற வந்து சரி பண்றது. அடுத்ததா பேமெண்ட். பேமெண்ட்லயும் பாத்தீங்கன்னா 2 விதமான பேமெண்ட் மெஜாரிட்டியா. ஒன்னு வந்து ஃபுல் பேமெண்ட். இப்ப இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல் பேமெண்ட் மட்டும்தான் இருந்தது, சலானை ஜென்ரேட் பண்ணா பேமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது. இப்ப ஃபுல் பேமெண்ட்டும் பண்ணலாம், பார்ட் பேமெண்ட்டும் பண்ணலாம் அப்படிங்கிறது. இது பர்டிகுலர்லி இந்த கான்ட்ராக்ட் லேபருக்குலாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா ஃபுல் பேமெண்ட் அப்படிங்கிறது என்ன? நீங்க வந்து எல்லாம் உங்களோட ஆக்டிவ் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் சலான் ஜென்ரேட் பண்ணீங்க, மொத்தமா பே பண்ணிட்டீங்க. இல்ல சார், ஒரு பாதி, ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் நான் பே பண்ண போறேன் அப்படின்னா எஸ், இட் இஸ் பாசிபிள். அப்ப என்ன பண்ணும்? அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் யார் யாருன்றதை நீங்க மறுபடியும் இன்னொரு ஃபைலா அதுக்கு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்மேட்ல நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா அந்த பார்ட்டுக்கு மட்டும், அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம், பேலன்ஸை அதுக்கப்புறம் பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபுல் அப்லோட் பண்ண வேண்டிய ரிட்டர்ன்ஸ் எல்லாருக்கும் அப்லோட் பண்ணிடணும். பண்ணதுக்கு அப்புறம் தான் பேமெண்ட்ல தான் பார்ட் பேமெண்ட் பண்ண முடியும், நாட் ரிட்டர்ன்ஸ்ல பார்ட் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இல்லை. முன்னாடி வந்து என்ன பண்ணணும்னா எத்தனை யூஏஎன் வேணாலும் நீங்க தனித்தனியா அப்லோட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ அதை பண்ண முடியாது. அப்லோட் எல்லாருக்கும் பண்ணிடணும், பேமெண்ட் மட்டும் பார்ட்டா பண்ணலாம். அடுத்ததா ஒரு 2 விதமான பேமெண்ட் கொடுத்துருக்கா. பே அட்மின் இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ், அது மேனுவலா எடிட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே இருக்கிறது தான். 7Q14B சார்ஜஸ் 2017க்கு முன்னாடி, ஏப்ரலுக்கு முன்னாடி வந்த அந்த 7B14B சார்ஜஸ்லாம் வந்து அதை வந்து நம்ம டைரக்ட் சலான்ல பே பண்ணலாம், அதை பத்தி சொல்லப்பட்டது. இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ரிவாம்ப் இசிஆர் ப்ராசஸ்ல. இதுல முக்கியமானது என்னன்னா, ஆக்டிவ் எம்ப்ளாயிஸை நம்ம வந்து வச்சிருக்கணும். அதாவது ஒரு சில ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க கம்பெனி விட்டு போயிட்டு இருப்பாங்க, டேட் ஆஃப் எக்ஸிட்டே போட்டிருக்க மாட்டான். டேட் ஆஃப் எக்ஸிட்டே போடாம அவங்க பாட்டில் இருக்கும், ஆனா அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ண மாட்டோம். ஆனா வந்து நம்மளோட எம்ப்ளாயர் லாகின்ல வந்து அவன் ஆக்டிவாவே தான் இருப்பான். அதெல்லாம் என்ன கணக்குன்னா, பிஎஃப் ஆஃபீஸ்ல இருந்து நிறைய ஆர்கனைசேஷன் நோட்டீஸ்லாம் கொடுத்து அவங்க எல்லாம் எக்ஸிட் போடுங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு சில ஆர்கனைசேஷனுக்கு இவங்கெல்லாம் உங்கள் ரோட்ல இருக்காங்க ஆனா பிஎஃப் கட்டல நோட்டீஸ் கூட வந்துடும். இப்ப 4 மாசத்துக்குள்ள நம்ம கண்டிப்பா அதெல்லாம் சரி பண்ணி ஆகும். உங்க எம்ப்ளாயர் போர்ட்டல்ல எது இத்தனை பேர் பேரோல்ல இருக்காங்களோ அத்தனை தான் அதுலயும் ஆக்டிவ் இருக்கும். யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அதை மட்டும் இந்த 4 மாசம் மட்டும் அலோவ் பண்றாங்க. என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் 4 மந்த்ஸ்ல நீங்க வந்து ஃபைனல் அதாவது ரெகுலர் ரிட்டர்ன்ஸை வந்து பண்ணலாம். பண்ணிட்டு அந்த இதெல்லாம் வந்து ஆக்டிவ் மெம்பர்லாம் ரிலீட் பண்ணாம இருந்தாலும் மேபி தனித்தனியா பே பண்ணாலும் சப்ளிமெண்டரி ரிட்டர்ன்ல வந்து நீங்க வந்து 2-3 தடவையா கூட பே பண்ணிக்கலாம். ஆனா இந்த 4 மாசத்துக்கு அப்புறம் வெரி ஸ்ட்ரிக்ட், ஒன்லி ஆக்டிவ் மெம்பர் தான் அடிஷன் டிலிஷன் அந்தந்த மாசமே முடிச்சு ஆகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி இன்கேஸ் நீங்க முடிக்கலன்னா என்ன பண்ணணும்? அவங்களுக்கு நீங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும், யார் யார் இருக்காங்களோ 0 போட்டாவது பண்ண வேண்டி இருக்கும். அப்போ உங்களோட போர்ட்டல், எம்ப்ளாயர் போர்ட்டல்ல யார் யாரெல்லாம் இருக்கோ அதை ரெகுலர் ரிட்டர்ன்ல கம்பல்சரி எடுத்துன்னு வந்தே ஆகணும். இஎஸ்ஐ போர்ட்டல்ல ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ தான், அந்த ப்ராசஸ் தான், அதே தான் இப்போ பிஎஃப்லையும் இருக்கு. இஎஸ்ஐல நீங்க வந்து அந்த போர்ட்டல்ல யார் யார் பேர் இருக்கோ அதை கம்பல்சரி அதுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி பிஎஃப்லையும் யார் யாரெல்லாம் உங்க போர்ட்டல்ல ஆக்டிவ் மெம்பர் இருக்காங்களோ அவங்களுக்கு
ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி ஆகணும். இந்த 4 மாசத்துக்குள்ள உங்களோட போர்ட்டல்ல நீங்க சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு இந்த 4 மாசத்துக்கு கொடுத்த ஒரு ரிலாக்ஸேஷன். என்ன எம்ப்ளாயர் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இந்த ரீவேம்ப் மூலமா அப்படிங்கிறது இதெல்லாம் சர்க்குலர்ல பிஎஃப் ஆஃபீஸே தெரிவிச்சிருக்கக்கூடிய ஒண்ணுதான். என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா எக்ஸிட்டை ப்ராப்பரா மார்க் பண்ணுங்க, ஆக்டிவ் எம்ப்ளாயிஸை மட்டும் உங்களோட போர்ட்டல்ல வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1. 58 வயசுக்கு மேல போனா அவங்களுக்கு கரெக்டா பென்ஷன் ஃபண்டை ஸ்டாப் பண்ணும் இப்படிங்கிற இந்த பாயிண்ட் நம்பர் 2. இதெல்லாமே நிறைய ஆட்டோமைஸ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். எக்ஸிட் பண்ணலன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், ரிட்டர்ன்ஸ்ல ஃபைல் பண்ணி ஆகணும். 3வது அந்த 15,000 1/9/2014 அப்புறம் ஜாயின் பண்ணவங்க 15,000க்கு மேல இருந்தாங்கன்னா அந்த இபிஎஸ் பென்ஷன் ஃபண்டுக்கு எரரா போகக்கூடாது. அதையும் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் பண்ணியாச்சு. அதனால இதுவும் பெருசு இல்லை. மார்க் எக்ஸிட், நம்ம கிட்ட இருந்து கம்பெனில இருந்து வெளில போறவங்களை கண்டிப்பா எக்ஸிட்டை மார்க் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் இதுல இருந்து எம்ப்ளாயர் பார்ட்ல இருந்து ஹெச்ஆர் கிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடியது. சரி, இப்போ அந்த ப்ராசஸ் என்ன, எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். முதல்ல வந்து 3 டைப் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம். மெஜாரிட்டி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரெகுலர் ரிட்டர்ன், அதுதான் மேஜர் 99%. அடுத்ததாவது புதுசா யாருன்னா இந்த ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாவிட்டு ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பண்ணக்கூடியது சப்ளிமெண்ட்ரி ரிட்டர்ன், அதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பேரோலுக்கு அப்புறம் யாருன்னா ஜாயின் பண்ணாங்கன்னா அந்த மாசமே பண்ணி ஆகணும். அவங்களுக்கு அடுத்த மாசம் அரியர்ஸ் நீங்க கொடுத்து அந்த மாசம் நீங்க சம்பளம் பே பண்ணாலும் பண்ணலனாலும் அவங்களுக்கு பிஎஃப் கண்டிப்பா கட்டி ஆகணும். அடுத்ததா வந்து இருக்கிறதா ரிவைஸ் ரிட்டர்ன். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இருந்தாலும் ரெகுலர் ரிட்டர்னை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சாதாரணம் தான். ரெகுலர் ரிட்டர்னை நம்ம கொஞ்சம் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். போர்ட்டலில் லாகின் பண்ணீங்கன்னா ஈஸிஆர் அப்லோட் பண்றதுக்காக எம்ப்ளாயர் போர்ட்டல் லாகின் பண்ணோன்னா இந்த பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த டேப், இந்த பேமெண்ட்ஸ் டேப்ல இந்த மாதிரி வருது. ரிட்டர்ன் ஃபைலிங், குயிக் லிங்க்ஸ், ரிட்டர்ன் சலான், வியூ ஓல்டு ஈசிஆர். இதெல்லாம் இன்னும் சரியான லிங்க் கொடுக்கல, இருந்தாலும் ரிட்டர்ன் ஃபைலிங் கொடுத்தீங்கன்னா டைரக்டா போயிடுறது. ரிட்டர்ன் ஃபைலிங் குயிக் லிங்க்லயும் அதே தான் போகிறது. அதுல எப்படி போறதுன்னா இந்த மாதிரி செகண்ட் பண்ண உடனே இதுதான் ஆக்சுவலா நம்ம ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண வேண்டிய பேஜ். இந்த பேஜுக்கு வந்துடுறது. இதுல வந்து ஹோம் பேஜ் இங்க பாத்தீங்கன்னா ஹோம் இருக்கும். இது வந்து லாகின் பண்ண உடனே வர ஹோம். ரிட்டர்ன் ஹோம் பேஜ்னா இது ஈசிஆரோட ஹோம் பேஜ். இந்த ஈசிஆர் ஹோம் பேஜை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இதுல இருந்தும் வரலாம், இந்த மாதிரி வரும். ரிட்டர்ன் ஃபைலிங் ஹோம் பேஜ், ரிட்டர்ன் ஃபைலிங் ஹிஸ்டரி, வியூ பேஜ் சலான். இங்க வியூ பேஜ் சலான்றது முக்கியமான லிங்க் நமக்கு. ஏன்னா நீங்க வந்து ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணிட்டீங்க, மறுபடியும் உள்ள வந்து அந்த சலானை பார்க்கணும்னா இதை தான் கிளிக் பண்ணணும். வியூ பேஜ் சலானை கிளிக் பண்ணீங்கன்னா எந்த மாசம்ன்றதுக்கு செலக்ட் பண்ணி நம்ம வியூ பேஜ் சலானுக்கு போய்க்கலாம். டைரக்ட் சலான் என்ட்ரி, சலான் ஹிஸ்டரி இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லாது, அதெல்லாம் பழைய அரியர்ஸ், அதை பத்தி பே பண்றது தான். சரி, நம்ம இப்போ என்ன பண்றோம், பேமெண்ட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணி டைரக்டா அந்த குயிக் லிங்க் மூலமா ரிட்டர்ன்ஸ் ஃபைலிங் மூலமா அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வந்துரும்னு சொன்னேன். இந்த பேஜ்ல வந்தோடனே இங்க வேஜ் மந்த் எடுத்த உடனே வேஜ் மந்த்தை செலக்ட் பண்ணிக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ப்ராப்பரா வேஜ் மந்த் செலக்ட் பண்ணுங்க. வேஜ் மந்த்தை கரெக்டா செலக்ட் பண்ணீங்கன்னா இப்போ நீங்க செலக்ட் பண்ண போறது அதாவது சம்பளம் கொடுத்த மாசம் செப்டம்பருக்கு அக்டோபர்ல அந்த மாதிரி. ஸோ வேஜ் மந்த்தை செலக்ட் பண்ண உடனே கீழே வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கக்கூடிய என்ட்ரிஸ்லாம் வரும். இந்த வேஜ் மந்த் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாசத்துக்கு மட்டும் வரும். அந்த மாசத்துல என்னென்னலாம் என்ட்ரி இருக்கு அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த மாசத்தை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு முன்னே எல்லாத்துலயும் நாட் அவைலபிள்னு வரும். இந்த ரிட்டர்ன் அப்படிங்கிற இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வியூ அப்லோட்னு இருக்கும். கடைசியா வியூ பேன்னு ஒரு இந்த இடம் இருக்கும். இது இப்போ வந்து இதுல அன்லெஸ் நீங்க அப்லோட் பண்ணாம இங்க வியூ பே வந்து பண்ண முடியாது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹோம் ரிட்டர்ன்ஸ் ஹோம் பேஜ் மந்த்லி ரிட்டர்ன் டேஷ்போர்ட், இதுக்கு பேர் வந்து மந்த்லி ரிட்டர்ன் டேஷ்போர்ட். இதுல மந்த் இருக்கு, வேஜ் மந்த், இங்க செலக்ட் பண்ண அந்த வேஜ் மந்த் இருக்கும். ஆக்டிவ் மெம்பர்ஸ் எத்தனை பேர், அதுல வந்து இதுல பாத்தீங்கன்னா புதுசா வந்து எல்லாமே நம்ம ரிகன்சிலேஷன் பண்ணும்போது எப்படி வருமோ அந்த மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்க எத்தனை பேர், லெஃப்ட் எத்தனை பேர் அப்படிங்கிற தகவலும் வரும். எல்லா டேஷ்போர்ட்லயும் வரும்போது அது வந்திருக்கு. அது ரொம்ப நல்லதுதான். ஈஸியா நம்ம பார்க்கும்போது எத்தனை அடிஷன் டெலிஷன் கரெக்டா கொடுத்துருக்கோமான்றது நமக்கு தெரியும். இப்போ நீங்க வந்து செலக்ட் பண்ணி உள்ள வந்து எதை செலக்ட் பண்ணீங்க, அப்லோட் அந்த அந்த ஆப்ஷன் வியூ அப்லோட், இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கிரீன் வரும். இந்த ஸ்கிரீன் தான் ஆக்சுவலா நம்ம வந்து ஈஸிஆர் அந்த டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம் இல்லையா. அதுல எந்த ப்ராசஸும் எதுவும் சேஞ்ச் இல்லை. ஏற்கனவே பண்ண அதே ப்ராசஸ்ல நீங்க எப்படி பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபைல ஆக்டிவ் மெம்பர் எல்லாருக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டீங்கன்னா வேஜ் மந்த் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ஃபைல் சூஸ் ஃபைல இதை கிளிக் பண்ணீங்க, ஆஸ் யூஷுவல் பாப் அப்ல வரும். ஃபைலை செலக்ட் பண்ணி இதுல செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிட்டர்ன் டைப் இதுலயும் ஏற்கனவே இருந்தது தான். இதுல வந்து இப்போ பார்த்தோம் 3 டைப்ஸ் ஆஃப் ரிட்டர்ன், ரெகுலர் ரிட்டர்ன், சப்ளிமெண்டரி ரிட்டர்ன், ரிவைஸ் ரிட்டர்ன், 3 ரிட்டர்ன் பார்த்தோம். அந்த 3 ரிட்டர்ன் தான் இதுல கிளிக் பண்ணா வரும். ஆனா
ரெகுலர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம மீதி ரெண்டும் வராது. ஃபர்ஸ்ட் நீங்க ரெகுலர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் சப்ளிமெண்ட்ரின்றது பண்ண முடியும். ரெகுலர் ரிட்டர்ன் பண்ணியிருந்தாதான் ரிவைஸ் ரிட்டர்ன்றதும் வரும். அந்த ஆப்ஷனே வராது. முதல்ல நீங்க வந்து செலக்ட் பண்ண மாசத்துக்கு ரெகுலர் ரிட்டர்னே ஃபைல் பண்ணலன்னா அங்க வெறும் ரெகுலர் ரிட்டர்ன் மட்டும் தான் வரும். மீதி ரெண்டு ஆப்ஷன் காமிக்காது. அடுத்ததான் வந்து கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் 10 12 எதுவோ உங்களுக்கு பண்ணுங்க. ரிமார்க்ஸ் முன்னாடி கொடுத்திருந்த மாதிரி அந்த மந்த் வாட் எவர் ரிமார்க் யூ கேன் கிவ். இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் இன்ஃபர்மேஷன். இங்க எதுவுமே நீங்க பண்ண போறது இல்லை. இங்க இன்ஃபர்மேஷன் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, நியூ மெம்பர் எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்க, லெஃப்ட் எத்தனை பேர் கம்பெனி விட்டு போனாங்க, டோட்டலா ஆக்டிவ் எத்தனை பேருக்கு நீங்க TXT ஃபைல் அப்லோட் பண்ணிருக்கீங்களான்றதை பாத்துக்கணும். இந்த எக்ஸம்ஷன் ஸ்டேட்டஸ் இது ஒரு லாகின் பண்ணும்போதே கூட இருக்கும். உங்க கம்பெனி PF எக்ஸம்ஷன் வாங்கியிருக்கா, பென்ஷன் எக்ஸம்ஷனா, EDLA எக்ஸம்ஷனான்றதும் இங்க டிஸ்பிளே ஆயிருக்கும். அடுத்ததா நீங்க இது பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் இது பண்ணிட்டு அப்லோட்ன்ற பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், பழசுலயும் அதே மாதிரி தான். இது அப்லோட்ன்ற பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா எரர் இருந்ததுன்னா எரர் வரும். இங்க பாத்தீங்கன்னா இதுதான் ரெகுலர் ரிட்டர்னை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது வெறும் ரெகுலர் ரிட்டர்ன் மட்டும் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அதெல்லாம் பண்ணிட்டு நீங்க அப்லோட்ன்ற அந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா இங்க ஒரு பாப்அப் முதல்ல வரும். பாப்அப் வந்து கேட்கும் உங்களை, வேஜ் மந்த் ஆகஸ்ட் 2025 இது ரெகுலர் ரிட்டர்ன், நீங்க 12% கான்ட்ரிபியூஷன் பண்றீங்க, ஓகேவா அப்படின்னு கேட்கும். நீங்க ஓகேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே என்ன ஆகும், இந்த மாதிரி கீழே வந்து ஒரு பேர் இந்த இன் ப்ராசஸ் ரிட்டர்ன் அப்படின்றது வரும். பழசுல கூட எரர் வந்ததுன்னா நிற்கும் இல்லையா, அதே மாதிரி எரர்னு வந்தது. இந்த இடத்துல எரர் ஃபைல் இருக்கும். எரர் வந்ததுன்னா எரர் என்னன்றதை பார்த்து இந்த மாதிரி எரர் ஃபைலை டவுன்லோட் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கோங்க. எரர் எதுவும் இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் நீங்க அப்லோடுன்ற அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப் இது ரெகுலர் ரிட்டர்னா, ரிவைஸ் ரிட்டர்னா, சப்ளிமெண்ட்ரி ரிட்டர்னான்னு இருக்கும், எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும், இந்த டீட்டெயிலாம் இருக்கு. ஸ்டேட்டஸ் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கிரியேட்டட், ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க, இன்னும் அப்ரூவ் பண்ணல. அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா மாடிஃபை பண்ண முடியாது. அப்ரூவ் பண்ணலாமா அப்படின்றத கேட்கறது. இப்போ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு PDF, முன்னாடி இருந்த PDF விட கொஞ்சம் சேஞ்ச் பண்ண PDF வருது. இந்த PDFல இந்த தகவல்கள் உங்களோட கம்பெனி பேர், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடி இதெல்லாம் கொடுத்து யார் யாருக்கெல்லாம் நீங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றீங்க அப்படியே அந்த ECR ஃபைல் இருந்ததுலயே அதை அப்படியே ரிப்ளிகா பண்ணியிருக்கோம், அதே அப்படியே இருக்கும். சரி, இப்போ நீங்க வந்து அப்ரூவ்னு கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அப்ரூவ்னு கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பாப்அப் வரும். இதே மாதிரி ப்ளீஸ் டவுன்லோட் அண்ட் ரிவ்யூ ஜெனரேட்டட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒன்ஸ் அப்ரூவ்ட் த வேஜ் கான்ட்ரிபியூஷன் டீடைல்ஸ் கேனாட் பி மாடிஃபைட் ஆர் யூ ஷூர் டு ப்ரொசீட், அப்ரூவ் பண்ணிடவா அப்படின்னு கேட்கும். ஓகே அப்படின்னு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தட்ஸ் ஆல். அப்போ என்ன ஆகிடும், இதை முடிஞ்சுட்டு இன்னொரு பார்ட்டுக்கு வந்து ஸோ ரிட்டர்னை வந்து நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க. அப்லோட் பண்ண உடனே இந்த பேஜ், இந்த டேஷ்போர்டுக்கு பேர் வந்து டியூ டெபாசிட் பேலன்ஸ் சம்மரி அப்படின்றது. எவ்வளோ டியூ நீங்க கட்ட வேண்டியதுன்றது டியூவை காமிக்கும். அதுதான் இங்க ரிட்டர்ன் வந்து ஃபைல 2 பார்ட்டா பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ ரிட்டர்ன் ஃபைலிங் முடிஞ்சிடுது. ரிட்டர்ன் ஃபைலிங் முடிஞ்ச உடனே டியூ டெபாசிட் பேலன்ஸ் சம்மரி எவ்வளோன்றத இந்த சம்மரியில் இந்த பேஜில் காமிக்குது. இதெல்லாம் தானா கிளிக் பண்ண தானா வருது. நீங்க எதுவுமே பெருசா பிரயத்தனம்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். அப்போ ரெடியா இருக்கு, பேமெண்ட்டுக்கு இப்போ ரெடியா இருக்கு. ரிட்டர்ன் ஃபைலிங் முடிஞ்சாச்சு. ஃபுல் ரிட்டர்ன் இது ரிட்டர்ன்ல அதாவது பேமெண்ட்ல 2 விதமான பேமெண்ட் பார்த்தோம், ஃபுல் பேமெண்ட், பார்ட் பேமெண்ட். ஃபுல் இங்க வந்து ரிட்டர்ன்ஸ் அது பாத்தீங்கன்னா இது பண்ண உடனே ஃபுல் பேமெண்ட்னு ஒன்று காமிக்கும், பார்ட் பேமெண்ட்னு ஒன்று காமிக்கும், 2 காமிக்கும். நீங்க இப்போ எதை செலக்ட் பண்ண போறீங்க பேமெண்ட்டுக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டியூ டெபாசிட் சம்மரியில கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் இருக்கும். டியூ டெபாசிட் சம்மரிலையும் வரலாம், இல்ல வெளியில போயிட்டு மறுபடியும் வியூ பே சலான் அந்த மந்த்தை செலக்ட் பண்ணி அந்த வியூ பே சலான் செலக்ட் பண்ணீங்கனாலும் இங்க வந்துடும். அந்த டியூ டெபாசிட் பேலன்ஸ் சம்மரியில கீழே வந்து ப்ரிப்பேர் சலான் அப்படின்னு இருக்கும். டியூ டெபாசிட் சம்மரியில கீழே வந்து ப்ரிப்பேர் சலான் இருக்கும். எதை பண்ணோம், நம்ம மந்த்லி ரிட்டர்ன்ல ஜஸ்ட் அப்லோட் பண்ணோம், அப்ரூவ் பண்ணோன்னு என்ன ஆயிடுது, டியூ டெபாசிட் சம்மரியில ப்ரிப்பேர் சலான் இதே மாதிரி வந்து இதை கிளிக் பண்ண உடனே தான் சலான் கிரியேட் ஆக போகுது. அந்த சலான்ல வந்து என்னது, நீங்க ஃபுல் பேமெண்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க. ஃபுல் பேமெண்ட் செலக்ட் பண்ண உடனே எல்லாமே வந்துடும். மொத்தம் இங்க மறுபடியும் வரும், அக்கௌண்ட் நம்பர் 1 லெவலோ 2 லெவலோ 10 லெவலோ 21 இதெல்லாம் வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டுமா சலானே அப்படின்னு கேட்கும். சலானை ஃபைனலைஸ் பண்ணிடலாம் அப்படின்னா தென் இட் வில் கோ ஃபார் பேக்கு போயிடும். இதுல போகும்போது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம இது பண்ணிக்கணும். இந்த அட்மின்லாம் பாத்தீங்கன்னா PF அக்கௌண்ட் நம்பர் 2ல இது எடிட்டபிளா இருக்கும். ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நீங்க EDLA கான்ட்ரிபியூஷன் எடிட்டபிளா இருக்கும். யூஸ்வலா அதுவே கரெக்டா கால்குலேட் பண்ணிட்டோம், ஏதோ எடிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா நம்மளால பேமெண்ட்டு அதெல்லாம் அட்மின் சார்ஜஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ பேமெண்ட்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் ஃபுல் பேமெண்ட் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சலானுக்கு ஃபுல்லாக வந்திருக்கும். பார்ட் பேமெண்ட் எப்படி பண்ணணுமோ அதை பார்க்கும்போது சொல்கிறேன். இந்த பேவை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உடனே பேங்க்குக்கு போகும். இங்கேயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ரிவேம்ப். பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லியிருந்தது 7Q அண்ட் டேமேஜஸ் 14 பீட்ஸ் எல்லாமே அமௌண்ட் இதில் வந்துடும்.
நீங்க செலான் அமௌண்ட் இங்க கிரியேட் பண்ற வரைக்கும் இவ்வளவுதான் இருக்கும், ஒரு அமௌண்ட் இருக்கும். நீங்க டிலேவா பே பண்ணீங்கன்னா அதுக்கு உண்டானது டேமேஜ் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த இடத்துல வந்து நீங்க டோட்டலா இவ்வளவு பே பண்ணணும்ன்றது அதுவே காமிக்கும். ஸோ டேமேஜ் இன்ட்ரெஸ்டையும் இல்லாம நீங்க வெறும் செலானை பே பண்ண முடியும்னா முடியாது. அப்போ டேமேஜ் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து தான் உங்களால செலானையே ஜென்ரேட் பண்ண முடியும். அதுதான் இங்க பண்ணியிருக்கக்கூடிய மேஜர் சேஞ்ச். அப்போ இது பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும், இப்போ ஆன்லைன் பேமெண்ட்னா ஆன்லைன் பேமெண்ட் எந்த பேங்கை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த செலக்ட் பேங்க்ல பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அது அடுத்தது மேக் பேமெண்ட் ஆஃப் 55,191 இந்த கம்பெனி காமிச்சிருக்கு. அப்படியே அது பேங்க்ல ஆஸ் யூஷுவல் நீங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாப்பப் வருது, இதே மாதிரி டிஆர்என் நம்பர், இவ்வளோ பேமெண்ட், இவ்வளோ இன்ட்ரெஸ்ட், இவ்வளோ டேமேஜ் பண்ணிடவா அப்படின்னு இன்னொரு கன்ஃபர்மேஷன் கேட்குது. இந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே நேராக பேங்க்குக்கு போயிட்டு யூ கேன் லாகின் பண்ணி பேங்க்ல பேமெண்ட் பண்ணிடலாம். இது ரெகுலர் ரிட்டர்ன்ல ஃபுல் பேமெண்ட். இதே ரெகுலர் ரிட்டர்ன்ல பார்ட் பேமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சலான் வரும்னு நினைச்சேன், ஏற்கனவே சொன்னேன். பேமெண்ட் இது பண்ண உடனே டியூ டெபாசிட் சம்மரியை கிளிக் பண்ண உடனே ஃபுல் பேமெண்ட்டா பார்ட் பேமெண்ட்டான்னு வரும். பார்ட் பேமெண்ட்டை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு விண்டோ வந்துடும். முன்னாடி ஃபுல் பேமெண்ட்டுக்கு கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும், டைரக்டா பேமெண்ட்டுக்கு போயிடும். இந்த இடத்துல பார்ட் பேமெண்ட் ஒன்று இன்னொரு விண்டோ வரும். யார் யாருக்கெல்லாம் நீ பேமெண்ட் பண்ண போற அப்படிங்கிறத கேட்கும். அது யார் யாருன்றதை நீங்க வந்து அந்த ஃபைல் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட்ல யூஏஎன், மெம்பர் நேம், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் அந்த இபிஎஃப், இபிஎஸ், இபிஎஃப் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், ரீஃபண்ட் எதனா இருக்கா அப்படிங்கிற இந்த டீட்டெயில ஆல்ரெடி ஃபுல் ரிட்டர்னை நீங்க அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணாட்டு பேமெண்ட் போது மட்டும்தான் யார் யாருக்குன்றது. அப்போ இந்த லிஸ்ட்டை நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா அதே பழைய ஃபார்மேட் டிஎக்ஸ்டி ஃபார்மேட்ல இந்த ரிட்டர்ன் இந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணா அந்த பர்டிகுலர் நபர் யார் யாருக்கெல்லாம் நீங்க பண்ணணுமோ அவங்களுக்கு வரைக்கும் உங்களால பார்ட் பேமெண்ட் பண்ணிக்க முடியும். பார்ட் பேமெண்ட் பண்ணும்போது சேம் ப்ராசஸ், அந்த ஃபைனலைஸ் செலான் வரும். ஃபைனலைஸ் செலான் வந்த உடனே மறுபடியும் பே பண்ணணும். இந்த செலான் கிரியேட் ஆகிடும். பேன உடனே யூ கேன் பே தட் அமௌண்ட். சரி, இது என்ன ரெகுலர்ல பார்ட் பேமெண்ட், ஃபுல் பேமெண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரிட்டர்ன்ல 3 டைப். அதுல சப்ளிமெண்ட்ரினா என்னன்னா இன்னும் கிடையாது, இதே தான் ரெகுலர் ரிட்டர்ன் மாதிரி. ரெகுலர் ரிட்டர்ன்ல இல்லாத யூஏஎன் எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம், சப்ளிமெண்ட்ரி ரிட்டர்ன்ல கொண்டு வந்து போட போறோம். 4 மாசத்துக்கு நீங்க வந்து ஆக்டிவ் மெம்பர்லயே ஒரு சிலரை விட்டுட்டு இருக்கலாம், விட்டவங்களை கூட சப்ளிமெண்ட்ரியில போடலாம். ஆனா 4 மாசத்துக்கு அப்புறம் புதுசா ஜாயின் பண்றவங்களை மட்டும்தான் சப்ளிமெண்ட்ரியில போட முடியும். ஏற்கனவே இருக்கிற யூஏஎன் சப்ளிமெண்ட்ரியில போட முடியாது. அது ஆக்டிவ்ல அந்த ரெகுலர் ரிட்டர்ன்ல தான் பண்ணியே ஆகணும். அதை கொண்டு வந்து சப்ளிமெண்ட்ரியில போட முடியாது. இந்த 4 மாசம் நீங்க பண்ணிக்கலாம். இந்த 4 மாசத்துல அதை எதனா விட்டுட்டோம்னா இந்த சப்ளிமெண்ட்ரியில பண்ண முடியும். சப்ளிமெண்ட்ரியும் அதே தான். சப்ளிமெண்ட்ரிக்கு மட்டும் என்ன மந்த் செலக்ட் பண்ண போறோம். மந்த் செலக்ட் பண்ணி வியூ அப்லோட் இந்த செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்க என்ன டைப் அப்லோட் பண்ண போற டைப் கேட்கறது. அப்ப நீங்க சப்ளிமெண்ட்ரின்னு செலக்ட் பண்ணணும். சப்ளிமெண்ட்ரின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா சேம் ஃபைல் ஃபார்மேட், அந்த ஃபைல் ஃபார்மேட்டை நீங்க அப்லோட் பண்ண போறீங்க. அப்லோட் பண்ணீங்கன்னா எத்தனை பேருக்கு நீங்க அப்லோட் பண்றீங்களோ அத்தனை பேருக்கு உண்டான செலான் ஜென்ரேட் ஆகி வழக்கமான இதுக்கு முன்னாடி பார்த்த அதே பே மெத்தட்ல அது பேமெண்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் ஃபைல் கொடுத்துருக்கா. கொடுக்கும்போது இப்போ நீங்க வந்து இன்கேஸ் சப்ளிமெண்ட்ரி பண்ணீங்கன்னா இந்த இடத்துல சப்ளிமெண்ட்ரி ரிட்டர்ன், இங்க ரெகுலர் இங்க ரிட்டர்ன் டைப் காமிக்கும். இதுல வந்து சப்ளிமெண்ட்ரின்னு இருக்கும். இது ரெகுலர்னா ரெகுலர், சப்ளிமெண்ட்ரினா சப்ளிமெண்ட்ரி, ரிவைஸ்னா ரிவைஸ்ன்னு காமிக்கும். இந்த இடத்துல நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் அப்ரூவ் பண்ணீங்கன்னா இதெல்லாம் சேம் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்லாம் எதுவும் மாற்றம் இல்லை. அதே மாதிரி ரிவைஸ் ரிட்டர்ன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், மந்த் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி அந்த வியூ அப்லோட் இதை செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க ரிட்டர்ன் டைப்ல ரிவைஸ் ரிட்டர்ன் செலக்ட் பண்ணி ரிவைஸ் ரிட்டர்னும் சேம் ஃபைல் ஃபார்மேட், அந்த ஃபைல் ஃபார்மேட்லேயே ரிவைஸ்டு வேஜஸ் எவ்வளோ, ரிவைஸ்டு பிஎஃப் எவ்வளோன்றதை போட்டு அதை அப்லோட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் சேம் ப்ராசஸ் அப்ரூவ் பண்ணவா ஸ்டேட்மெண்ட் இது அப்ரூவ் பண்ணவான்னு கேட்கும். இந்த ரிட்டர்ன் டைப்ல மட்டும் ரிவைஸ்னா ரிவைஸ்ட் வரும். பேமெண்ட் ஆஸ் யூஷுவல் செலான் பே எவ்ரிதிங் சேம். இதுல மேலும் ஏதாவது தகவலோ ஏதாவது டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணீங்கன்னா ஏற்கனவே கொடுத்துருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட்டை வந்து அனுப்புங்க. முடிஞ்ச வரைக்கும் நாங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்க எல்லா ஹெச்ஆர் ஃப்ரெட்டர்னிட்டிக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.